ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்குறீங்களா? நிப்பெட். எங்கள் பெங்களூரில் நிப்பெட்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் தட்டைன்னு சொல்லுவாங்க. அதுதான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முறையில் நான் செஞ்சு காட்ட போகிறேன். மசாலா போட்டு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். முழுசாக வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு நிப்பெட் செய்கிறதுக்காக 2.5 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கோம். 250 கிராம் நிலக்கடலை எடுத்திருக்கோம். அது கூடவே 300 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுக்கணும். அது கூடவே அரைக்க வேண்டிய பொருட்களும் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. பூண்டு 200 கிராம் எடுத்திருக்கோம். அது கூடவே வரமிளகா 75 கிராம் எடுத்திருக்கோம். கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். மிளகு 20 கிராம் எடுத்திருக்கோம். உப்பு 75 கிராம் எடுத்திருக்கோம். இப்போ ஒரு பெரிய கடாயை வச்சு 3 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த தண்ணி கொதி வர்றதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொட்டுக்கடலை நிலக்கடலை எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். முழுசாக வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நான் எப்படி செய்யறேன்னு தெரியும். இது வந்து நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி ரஃப்பாக அரைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இதை எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற பொட்டுக்கடலாம் அரைச்சி எடுத்துருவோம். இப்போ இதே மாதிரி நிலக்கடலையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். இந்த அளவுக்கு ரஃப் இருந்தால் போதும். சும்மா நீங்கள் மிக்ஸி ஆன் பண்ணவே போதும், இந்த அளவுக்கு ரஃப் வந்துடும். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவில் சேர்த்துக்கலாம், அரிசி மாவில். இதே மாதிரி மீதி இருக்கிற நிலக்கடலாம் அரைச்சி எடுத்துருவோம். இப்போ அடுத்ததாக வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கோம். இப்போ இதையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக மிளகு எடுத்து வச்சுருக்கோம். அந்த மிளகு நம்ம அரைச்சி போட்டாலையும் சரி, இல்லை இடித்து போட்டால் இன்னும் நல்லது. உங்கள்கிட்ட இடிக்கிறதுக்கு எதனா பொருட்கள் இருந்தால் அதில் வச்சு இடித்து போடுங்க, இல்லைனா நீங்கள் அரைச்சி கூட போடலாம். பாருங்கள், இப்போ நம்ம மிளகு அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ரஃப்பாகவே அரைச்சி போடணும். இதையும் இல்லைனா இடித்து போடுறது நல்லது. இப்போ இதையும் இந்த மாவு கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி போடாமல் அரைச்சி எடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி திட்டத்தில் அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 3 லிட்டர் தண்ணி ஊற்றி சூடு வச்சுருந்தோம். அந்த தண்ணி சூடு ஏறி வந்துருச்சு. பாருங்கள், இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுலாம். உப்பு கரைஞ்சி வந்துடும். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதி வர சமயத்தில் நம்ம ஃப்ளேம் கம்மி பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அரிசி மாவில் பொட்டுக்கடலை நிலக்கடலைலாம் அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம்ல, அதையெல்லாம் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் முழுசாக சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி விடாமல் மிக்ஸ் பண்ணி ஒரு மாவு ஷேப்பில் கொண்டு வரணும். நம்ம சப்பாத்தி மாவு எந்த மாதிரி பிசைவோமோ அந்த மாதிரி திட்டத்தில் கொஞ்சம் கெட்டியாக தான் வரும். நம்ம ஊற்றிருக்கிற தண்ணி இது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதை சூட்லேயே மிக்ஸ் பண்ணலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிறப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா மாவு தீய ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பிடிச்சி மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா உருண்டை கூடி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வர்றப்போ இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம குடுப்பி போட்டு கிண்ட ஆரம்பிக்கலாம். கையில் தொடுற அளவுக்கு சூடு வர வரைக்கும் அந்த குடுப்பிலே மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கையை வச்சு உருண்டை கூட்டினாவே உருண்டாகி வந்துடும். ஏன்னா அதில் ஈரப்பதம் நிறையவே இருக்குது. நம்ம சுடு தண்ணின்றதுனால ஈரப்பதம் உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பாருங்கள், இந்த மாதிரி மாவு சேர்ந்து வந்துடும். பாருங்கள், சூப்பராக உருண்டை கூடி வந்துருச்சு. நான் சொன்ன அளவுக்கு தண்ணி ஊற்றிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய கடாயை வச்சு 5 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கலாம். 5 லிட்டர் ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுலாம். ஆயில் சூடு விட்டோம். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிருக்கிற மாவு பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இந்த சூடு வெதுவெதுப்பான சூட்லேயே தான் இந்த வேலையை செய்யணும். நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு கையில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து நல்லா உருட்டிட்டு ஒரு டேபிள் இருந்தால் டேபிள் மேலே போட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இல்லைனா ஒரு பிளேட் இருந்தால் பிளேட்டில் வச்சு சின்னதாக ஒரே மாதிரி ஈவனாக ஒரே மாதிரி சைஸ் வர மாதிரி உருண்டை பிடிச்சி போடணும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு டேபிளில் உருட்டிட்டு கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி உருட்டினோம்னா தான் நம்மளுக்கு அந்த ஈவனாக ஒரே மாதிரி சைஸில் வரும். நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டோம்னா சைஸ் டிஃப்ரெண்ட் வரும். அதனால தான் இந்த மாதிரி உருட்டிக்கிட்டேன் நான். இதை கட் பண்ணிடலாம். ஒரே மாதிரி இருக்கட்டும் சைஸு. இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணதெல்லாம் எடுத்து ஒரு ட்ரையில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து போட்டதுக்கப்புறம் திரும்பவும் அதே மாதிரி உருட்டிட்டு திரும்பவும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பார்க்கவே ஒரே மாதிரி சைஸில் சூப்பராக வந்திருக்குல்ல. இப்போ அடுத்ததாக நிப்பெட் எப்படி ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி இந்த நிப்பெட்டை கையில் தட்ட போகிறதில்ல. கையில் தட்டினா ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா செஞ்சுருக்கிற குவான்டிட்டி அதிகம். அதனால் இந்த மாதிரி வீட்டில் சப்பாத்தி ப்ரெஸ் பண்ணுற மிஷின் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. அதில் 2 பக்கமும் கவர் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கவர் போட்டதுக்கப்புறம் நம்ம இதில் எடுத்து ஒரு 4 பீஸ் வச்சுக்கலாம்.
ஏன்னா ஒன்று பண்ணால் ரொம்ப லேட் ஆகும், அதனால் 4 நாள் வைக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன பீஸ் தானே 4 நாள் அழகாக வரும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கும். பாருங்கள், எடுத்து காட்டுறோம் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரே மாதிரி ஈவனாக வந்துட்டு இருக்குல்ல, மேலே ஒன்று ஒட்டி இருக்குது பாருங்கள். வாவ், இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறதெல்லாம் செஞ்சு எடுத்துருவோம். இந்த மாதிரி மிஷின் வீட்டில் இருந்ததுன்னா ரொம்பவே ஈஸியாக வேலை முடியும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொன்னேன், கையில் தட்டினா லேட் ஆகும்ட்டு. இந்த மாதிரி இல்லைனாலே பக்கத்து வீட்டில் இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், பெட்டர். இந்த நிப்பெட்டெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ அடுத்தது இது நம்ம ஆயிலில் வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு நான் ஆயில் சூடு வச்சுருக்கேன் பாருங்கள். ஆயில் சூடேறி வந்தது நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ சூடேறி இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த நிப்பெட்டெல்லாம் எடுத்து இந்த ஆயிலில் போடுவோம். அப்படியே இந்த ஜாராவை இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி போடுங்க. இல்லைனா அப்படியே போட்டிங்களான்னு எண்ணெய் மேலே தெரிச்சிடும். இந்த நிப்பெட்டெல்லாம் ஆயிலில் போட்டதுக்கப்புறம் தானாகவே பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு பாருங்கள். ஏன்னா அதிகமாக ஆயில் இருக்கிறப்ப தான் அந்த மாதிரி பிரிஞ்சு வரும். கம்மியான ஆயிலில் செய்கிறப்ப பிரியாமல் போயிடும். அதுக்காக ஆயில் நிறைய ஊற்றி செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் வீட்டில் செய்வீங்கன்னா கம்மியாகவே 1-2 போட்டு வேக வைக்கிறீங்கன்னா பரவாயில்ல, கம்மியான ஆயிலில் கூட செய்யலாம். நான் வந்து அதிகமாக குவான்டிட்டி செய்கிறதுனால அதிகமாக ஆயில் ஊற்றி செஞ்சுருக்கேன். இந்த நிப்பெட்டெல்லாம் ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம். அப்படியே போட்ட உடனே திருப்பிங்கன்னா உடைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் கொஞ்சம் நேரம் விட்டு திருப்புங்க, கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு உடையாமல். இது வேக வைக்கிறப்போ ஆயில் வந்து சூடு அதிகமாக இருக்கவே கூடாது. மீடியம் சூட்லேயே வச்சு வேக வைங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இல்லைனா கலர் வந்துடும், உள்ளே வேகாமல் ஆகிடும். இப்போ நம்ம செஞ்சுருக்கிற நிப்பெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பார்த்தாலே தெரியும் எண்ணெய் கொதி அடங்கிடுச்சு. இந்த அளவுக்கு ரெடி ஆனால் போதும். இப்போ இதை எடுத்துருவோம், நம்ம ஆயிலேருந்து எடுக்கலாம். இப்போது பாருங்கள், எடுத்ததுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க. அந்த கலர் பாருங்கள், அவ்வளோ அருமையாக ஒரே மாதிரி கலர் வந்திருக்குல்ல, சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம எண்ணெய் வடிஞ்சு வர்றதுக்காக ஒரு ட்ரையில் போட்டுருவோம். நம்ம ஒரு பேட்ச் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக இன்னொரு பேட்ச் போட்டு எடுத்துருவோம். நம்ம செஞ்சுருக்கிறதெல்லாம் முழுசாக செய்யணும்ல, அதனால் இன்னொரு பேட்ச் போட்டு செஞ்சுட்ருக்கிறேன். இன்றைக்கி சூப்பரான நிப்பெட் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். இது எங்கேயாச்சும் நீங்கள் ட்ரிப் எங்கேயாச்சும் போகிறீங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாச்சும் பிக்னிக் டூர் எங்கே போகிறதாலும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். இதுவே நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். வீட்டிலே செய்யறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்துருக்கு பார்த்தீங்களா? பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக ரெடி ஆகிடுச்சுல. ஓகே மக்களே, நான் செஞ்சு இந்த நிப்பெட் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி தெரியும், லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.